அப்படி ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவம். ரசூல்லாவுக்கு பிற்காலத்துல ரசூல்லாவினுடைய மதீனா வாழ்க்கையில அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுக்கிறான், ஒரு ஆண் பிள்ளை. நபிகளாருக்கு ஆண் பிள்ளை மீது ஒரு பிரியம் உண்டு. அதுக்குன்னு பெண் பிள்ளை வெறுத்தாங்கன்னு இல்ல, பெண் பிள்ளை நல்லபடியா பெத்தாங்க, வளர்த்தாங்க, ஆளாக்கியாச்சு. ஒரு மனிதனுக்கு பெண் பிள்ளைன்னா அடுத்து ஆண் பிள்ளை விருப்பம் வருமா இல்லையா? நபிகளாருக்கு ஆண் பிள்ளை மீது ஒரு விருப்பம். அல்லாஹ் இப்ராஹிம்னு ஒரு குழந்தையை கொடுக்கிறான். அந்த குழந்தை ஒரு 17 அல்லது 18 மாத குழந்தையாக இருக்கும்போது அந்த பிள்ளை மௌத்தா போயிடுச்சு. அந்த பிள்ளையினுடைய ஜனாசாவை கையில் வைத்திருக்கும் போது ஏற்பட்ட ஒரு நிகழ்வு, சூரிய கிரகணம் ஏற்படுது. அப்ப மக்கள்லாம் சில பேர் சில வார்த்தையை சொன்னாங்க, இந்த சூரிய கிரகணம் ஏன் வருது தெரியுமா? நபியுடைய புள்ள மௌத்து, அதனாலதான் சூரிய கிரகணம். சூரியன் பகல் நேரத்தில் இருட்டாயிரு, முழு சூரியனை கருப்பா தெரியும், அதான் சூரிய கிரகணம்ங்கிறது. சந்திர கிரகணம்ங்கிறது சந்திரன் முழுசா தெரியும், தெரியற சந்திரன் அப்படி மறைஞ்சிரும், அந்த இரவோட இரவாக மறைந்த மாதிரி தெரியும் சந்திர கிரகணம். சூரியன் இதுவரை கருப்பா தெரிஞ்சிருக்கா? இப்ப தெரியுதா இல்லையா? ஏன்னா பிள்ளை மௌத்தானதுக்கு அது வருத்தம் தெரிவிக்கிறது அப்படின்னாங்க. அந்த சூரிய கிரகணத்தை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்க்கு கடுமையான பதற்றம். எப்படி இந்த யாஜூஜ் மாஜூஜ் சம்பவத்துல ரசூலுல்லாஹ் பயந்தாங்களோ அப்படி யார் எது விஷயத்துல பயப்படுறாங்க? கிரகணம் ஏற்பட்டதுக்கெல்லாம் நபி பயப்படுறாங்க. அந்த பயத்தோடு நபி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜனாசா வீட்டுல வைக்கிறாங்க. அந்த கிரகண தொழுகை நிறைவேற்றுவதற்கு பள்ளிக்கு போறாங்க. இதுல நீங்க வேடிக்கையை நீங்க ஒண்ணு பாருங்க, ரசூலுல்லாஹ் எல்லா காரியத்தையுமே சுதாரிப்போடு செய்யக்கூடிய நபர். எவ்வளவு பதற்றத்துக்குரிய நிலைமை இருந்தாலும் சரி, நிதானமா அந்த காரியத்தை பிசிறு தட்டாம செய்வாங்க. அதுல ரசூலுல்லாஹ் கை தேர்ந்த ஒரு ஆள். ரசூலுல்லாஹ்வை நீங்க பதற்றம் அடைய வைக்க முடியாது. இந்த பதறி ஏதாவது காரியத்தை உடைச்சு தள்ளுறது, இந்த மாதிரி காரியம்லாம் நமக்கு நடக்கும், நபிக்கு நடக்காது. எவ்வளவு பிரச்சனை வரட்டும், நிதானமா அந்த காரியத்தை ஹேண்டில் பண்ற ஆளு ரசூலுல்லாஹ். ஆனா அந்த ரசூலுல்லாஹ் பதறினதுடைய விளைவு, எப்போது மேலாடை போட்டு வருவாங்கல்ல பள்ளிக்கு, மனைவியினுடைய முக்காடை எடுத்து போட்டு வந்தாங்க பள்ளிக்கு. சாதாரண காரியம் தானே, ஒரு டிரெஸ் போடுறோம், ஒரு சட்டை போடுறோம், இது யாருக்குள்ளதுன்னு கூட கவனிக்கல அப்படின்னா எவ்வளவு பெரிய பதற்றம் நபியினுடைய உள்ளத்துல இருந்திருக்கும். மேலாடையாக நபியினுடைய மனைவிமார்கள் முக்காடை எடுத்து போட்டுட்டு பள்ளிவாசலுக்கு வராங்க. ஸலாத்துல் ஜாமியா என்று அழைக்கப்படுகிறது. மக்கள் எல்லாம் கூட்டு தொழுகைக்கு வந்து நிக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுல நீளமான ஒரு தொழுகையை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நிறைவேற்றி விட்டு மக்களுக்கு சில அறிவுரைகளை கொடுக்கிறாங்க. அந்த அறிவுரையில், என் புள்ள மௌத்தானதுக்கு சூரிய கிரகணம் முடிச்சு போட்டியல, அது தப்புங்கிறாங்க. லா என் ஹசிஃபானி லி அஹதின், எந்த ஒருவருக்காகவும் இந்த சூரியனோ சந்திரனோ என்ன செய்யாது, கிரகணம் பிடிக்காது. இவர் பிறந்துட்டாரு அப்படின்னு அது வராது, இவர் மௌத்தாயிட்டாருன்னு வராது. நபியே மௌத்தானாலும் வராது, யாரை மௌத்தானாலும் நபியே மௌத்தானாலும் வர போறது இல்லை. அது இயற்கையாக நடக்கக்கூடிய காரியம். இவன் பிறந்துட்டான், இவன் இறந்துட்டான், அதுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் அதை சொல்லிட்டு ஏன் சூரிய கிரகணம் வருது தெரியுமான்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க. அல்லாஹ் அதன் மூலமாக உங்களுக்கு அச்சுறுத்துகிறான், மறுமை நெருங்கிருச்சுங்கிறாங்க. அந்த கிரகணத்தை கூட அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மறுமையினுடைய நெருக்கத்தோடு சேர்த்து சம்பந்தப்படுத்தி அல்லாஹ்வுடைய ரசூல் பேசி உருக்கமான ஒரு உரை அங்கு நிகழ்த்தினார்கள் என்பதை நீங்கள் ஹதீஸ்ல பார்க்கலாம். இப்படி ஏராளமான தருணங்கள். அதுபோன்றுதான் இப்னு ஸையாத் என்று அழைக்கப்படுகிற ஒரு நபர். நபிகளார் காலத்துல ஒரு யூத சிறுவன். அந்த சிறுவன் என்ன பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மந்திரவாதி மாதிரியே பேசுற வார்த்தையெல்லாம் எப்படி இருக்கும், ஒரு மந்திரவாதினா எப்படி பேசுவோம், எல்லாம் நமக்கு தெரிஞ்ச மாதிரியும், ஏதோ மத்தவன்லாம் முட்டாளா இருக்கிறான், இவன் மட்டும் தான் புத்திசாலியா இருக்கிறான்ற மாதிரி ஒரு பேச்சு வரும் மந்திரவாதிட்டு. அப்படி ஒரு பேச்சை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர் யாருன்னா இப்னு ஸையாத் என்ற நபர். இந்த இப்னு ஸையாத் தஜ்ஜாலான்னு ஒரு பேச்சு பரவுச்சு. ரசூலுல்லாஹ் தஜ்ஜாலை பத்தி பேசுறாங்கல்ல, ஒரு இவன் தான் தஜ்ஜாலா, ஏன்னா இவனை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமா இருக்கான், அவனை பார்த்தா ஒரு சாமானிய மனுஷன் மாதிரி தெரியல, வித்தியாசமா இவன் பேச்செல்லாம் இருக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சந்தேகித்து சில கேள்விகளை அவங்க கிட்ட கேட்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்திட்டாங்க. ஒரு நபித்தோட சொல்றாரு, இவன் ஏற்படுத்திய குழப்பத்தினால் நான் இந்த இப்னு ஸையாத கொன்றட்டுமா அப்படிங்கிறாங்க. ஒரு நபித்தோட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவன் தஜ்ஜாலா இருந்தா இவனை உன்னால கொல்ல முடியாது, அது யார் வேலை? ஈசா நபி வேலை. இவன் தஜ்ஜால் இல்லைன்னா இவனை கொண்டு உனக்கு என்ன பயன்? இவனை எதுக்கு கொல்லணும்? தேவையில்லை. இவன் தஜ்ஜால் இல்லை, இவன் எதுக்கு கொல்ல போற? இவன் எதுக்கு நம்ம கொல்லணும்? தேவையே கிடையாது. ஊர் உலகத்துல 1000 பேர் இந்த மாதிரி மௌட்டிகத்தை மூட நம்பிக்கை விதைக்கிற பல பேர் இருப்பான். அதுலயும் ஒருத்தன் ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அவன் தஜ்ஜால் கிடையாது. அவன் தஜ்ஜால் கிடையாதுங்கிறதுக்கு அவனே சான்று. பிற்காலத்தில் அவன் அந்த நபர் ஹஜ் செய்வதற்கு மக்காவுக்கு வருவார் அந்த நபர். அப்ப அந்த நபர் தெளிவுபடுத்தக்கூடிய காரியம் என்னன்னா, தஜ்ஜால் எந்த ஊருக்குள்ள நுழைய முடியாது, மதீனாக்குள்ள மக்காக்குள்ள நுழைய முடியாது. நான் வாழ்ந்தது மதீனா, இப்ப இருக்கிறது மக்கா. அப்ப நான் அந்த நபர் தஜ்ஜால் இல்ல, அது ரசூலுல்லாஹ் ஓட சொல்லிட்டாங்க. அந்த நபர் யாரு இல்ல, தஜ்ஜால் இல்லைன்னு. ஆனா தஜ்ஜாலுன்னு சந்தேகிக்கப்படுகிற அளவுக்கு அவன் பேச்சு இருந்துச்சு அப்படின்னு ரசூலுல்லாஹ் அந்த நபர்கிட்ட கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு
ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு சூழ்நிலையுமே, இது மறுமையுடைய நெருக்கமா, இது மறுமைக்கான பிரச்சனையா, இது மறுமையை கொண்டு வந்துருமா அப்படின்னு ஒவ்வொன்றையும் பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பதறினார்கள் என்பதை பார்க்க முடியும்.